அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 27/12/2024, துவாதசி திதி பின்னிரவு 2:27 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. கீழ்நோக்குள்ள விசாகம் நட்சத்திரம் இரவு 8:26 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அனுஷம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை, மதியம் 1 2 வரை, மாலை 5 6 வரை மற்றும் இரவு 8 10 வரை. கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் செவ்வாய் வக்ரமாக, கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? தற்காப்பு கலைகள், யோகா மற்றும் தியானம் பயில, வழக்கு பேசி தீர்க்க, வாழை கரும்பு நட, காட்டு மூலிகைகள் சேகரிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அனுபவம் அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சை நிறுத்தி கொள்கிறது. ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. ஆரம்பத்தில் எவ்வளவோ பேசுனீங்க, ஆனால் இப்போ பேச்சு பெருசிய விஷயம் கிடையாது. மௌனத்திற்கு தான் மிக வலிமை இருக்கிறது. அனாவசிய பேச்சுக்களெல்லாம் எதற்காக? நாம் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் செயல்களில் ஆர்வம் காட்டக்கூடியவர்கள், செய்து முடித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் இரவு 8:26 வரைக்கும் இருக்குதுங்க சந்திராஷ்டமம். அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க. கோபம் வரலைன்னாலும் வர்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. வீட்லேயும் இந்த நிலை தான், வெளியிலையும் அந்த நிலை தான், எங்கே போனாலும் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:26 முதல் சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. அதனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இரவு நேர பயணங்களை தவிர்த்துறது நல்லது. இரவு அதிக நேரம் கண் விழிக்கவும் வேண்டாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் கொஞ்சம் கராராக இருக்கிறது நல்லதுங்க. கடன்லாம் யாருக்கும் இன்றைக்கி தர வேண்டாங்க, கொடுத்தா திரும்பி வராதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் ஏதாவது சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும், இருந்தாலும் சில நேரங்களில் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளி உணவுகளை இன்றைய தினத்தில் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கு சென்று இன்றைய தினம் பிரார்த்தனைகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு இன்றைக்கு சில காரியங்கள் நடக்கும். இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, ஈக்களில் பல வகை உண்டு. வீட்டு ஈ, காட்டு ஈ, தேனீ. தேனீக்களைப் போல தேனையெல்லாம் சேகரித்து சமூகத்திற்கு தரக்கூடியவர்கள்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. முடியாத காரியங்களை கூட இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்குங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எதிர்த்தவங்கள்லாம் கொஞ்சம் அடங்குவாங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்த நண்பர்களையும் இன்றைக்கி நீங்கள் சந்தித்து பேசுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடுமனை வாங்கிறது விற்கிறது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி லாபகரமாக முடியுங்க. உங்கள் ராசியை நேருக்கு நேராக புதன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகள் பாசமழை பொழிவாங்க. நீங்களும் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டுருப்பீங்க, வாரி கொடுத்துட்ருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனும் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. அதனால் பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஜென்மகுரு நடந்துட்டுருக்கிறதுனால வீட்டில் மாறி மாறி யாருக்காவது உடம்பு முடியாமல் போகுது, மருந்து மாத்திரை டாக்டர்னு அலைய வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால வேற்றுமொழி பேசுகிறவங்க, வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். அதிக லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி புது பங்குதாரர்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கூட கொடுப்பாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வெற்றி என்பது ஒரு விளக்கு. அது தானாக எரிவதில்லை, நீங்கள் தான் அதை ஏற்றி வைக்க வேண்டும். ஆமாங்க, இடைவிடாமல் நாம் உழைக்க வெற்றி நம்மை தேடி வரத்தான் செய்யுது. அப்படி இருக்கும் பொழுது உழைப்பால் வெற்றியை அடைபவர்கள், உழைப்பால் உன்னதமான இடத்தை பிடிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சனி பகவான்னாலே என்ன, கேட்டதை கொடுப்பார். ஆனால் எப்போ கொடுப்பார், நாம் கேட்டு முடித்து மறந்த பிறகு கொண்டாந்து கொடுப்பார். அதனால தான் ஜோதிட சாஸ்திரங்களில் ஸ்லோ பட் ஷியூர் அப்படின்னு சனி பகவானை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தருவார், தரமானதாக தருவார், ஆனால் தாமதமாக தருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டார். சீக்கிரம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொந்த வீடு இல்லாத குறையையும் தீர்த்து வைக்க போகிறாரு. சீக்கிரம் சொந்த வீடு வாங்குவீங்க. ஆனால் இந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஏதாவது கொஞ்சம் சேர்த்து வச்சாலும் கூட அப்புறம் எல்லாம் கரையுது. அப்புறம் சும்மாவும் இருக்க முடியல, கஷ்டம்னு கேட்குறாங்க, கொடுத்து உதவ வேண்டியதாக இருக்குது. ஆனால் அது திரும்பி வந்துதான்னு பார்த்தா அது வராமல் போகுது. இப்படியெல்லாம் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் உள் மனசுக்குள்ளார இன்றைக்கி ஓடிக்கொண்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. சகோதர வகையில் கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க இருக்குது, அனுசரித்து கொண்டு போகிறதாங்க நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. சந்தை நிலவரம் எப்படி இருக்குது, அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் எதை விரும்புகிறாங்க, அவங்களுடைய ரசனை என்ன, எதிர்பார்ப்பு என்ன, அதெல்லாம் மனசுக்குள்ளாரே ஒரு மினி சர்வே எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வியாபார யுக்திகளை இன்றைய தினத்தில் நீங்கள் மாற்றுவீங்க. உத்தியோகம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. அதெல்லாம் என்றைக்குமே குறைஞ்ச பாடில்லை. பேரு புகழ் கௌரவம் உத்தியோகத்தில் அலுவலகத்தில் என்றைக்குமே நல்லபடியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சம்பளம் கிடைத்தா நலமாக இருக்குமேங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது.
திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே உழைப்பு முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, அமுதுண்ட நேரங்களை நினைத்து கொண்டால் பசித்திருக்கும் வேலைகளெல்லாம் மறந்து போகும். அதுபோல தாங்க கஷ்டங்கள் வந்துட்டு போதும் சந்தோஷமாக இருந்த நேரத்தெல்லாம் நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க. சாதித்த காலங்களையும் நினைத்து பார்ப்பீங்க. எங்கே போனாலும் முதல் மரியாதை கிடைத்த காலங்களையும் நினைத்து பார்ப்பீங்க. அதனால தாங்க எதிர்ப்புகள், எதிரிகள், எதிர்மறைகள் இதெல்லாம் எது வந்தாலும் அதையெல்லாம் தன்னுடைய மன உறுதியால் உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய வலிமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. சொல்ல காப்பாற்றுவீங்க. அஷ்டமத்தில் சனி இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு மனக்கவலை, ஏதாவது ஒரு சோர்வு, எதையோ நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதுவும் மார்ச் மாதம் வரைக்கும் தானே, அப்புறம்தான் உங்களுக்கு அஷ்டம சனிலாம் முடிய போதே. அதனால் எந்த சோகமாக இருந்தாலும் அதெல்லாம் விடைபெறும். இன்றைக்கும் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. பிள்ளைங்க கேட்டதை இன்றைக்கி கொஞ்சம் வாங்கி கொடுப்பீங்க. வீட்டு வேலைகள், மராமத்து பணிகள்லாம் நடந்துட்டுருக்குது. பாதியில் நின்ன வேலைகளை இன்றைக்கி செய்து முடிப்பீங்க. வீடு வேண்டுவதற்கு, அதாவது வீடு வாங்குவதற்கு நீங்கள் பேங்க் லோனுக்கும் முயற்சி பண்ணின்னு இருக்கீங்க. அது சம்மந்தமாக ஏதாவது அதிகாரிகளை பார்க்குறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாங்க. எல்லா வகையிலும் நல்ல பதிலையும் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள், நகைகள் அதெல்லாம் யாருக்கும் இரவல் தர வேண்டாம். அது கொஞ்சம் தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை இருக்கும், சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மனித வாழ்வில் முடிச்சு போடவும் அவிழ்க்கவும் தெரிந்த ஒரே நெசவாளன் கடவுள் மட்டும்தான். ஆமாங்க, நம்ம வாழ்க்கை எங்கே போகுது, எங்கே முடிய போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய சூத்திரதாரி எல்லாமே இறைவன் மட்டும்தாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நம்ம கடமையை நாம் சிறப்பாக செய்வோம். நமக்கு சேர வேண்டியதை இறைவன் சேர்த்துக்கிட்டே இருப்பார், கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாத கமலங்களில் சரணாகதி அடைந்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயமுடி வராருங்க. அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. பிள்ளைகளுடைய கல்யாணம் அது சம்மந்தப்பட்ட சில ஜாதகங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதாவது பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி, அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதனும் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்களும் தேடி வருவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் நிம்மதியும் இன்னைக்கு உண்டுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் கொஞ்சம் தலை தூக்கும். அதில் போய் மூக்க நுழைச்சிட்டு சிக்கிக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் தை மாதம் பார்த்துக்கலாம்.
கொஞ்சம் இப்போ பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவானும் உட்கார்ந்துருக்கிறார். ஏன்னா 10ஆம் இடத்துல தான் அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருப்பார். ஏன்னா அவருடைய நட்சத்திரம் இன்றைக்கி நடைமுறையில் இருக்கிறதுனால இன்றைக்கி உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகள் உங்களை அழைத்து தனிப்பட்ட வகையில் ஏதாவது சில முக்கியமான விஷயங்கள், சொந்த விஷயங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் உற்சாகமாகிடுவீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த பொருள்கள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபமும் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. அதே போல் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு, பணவரவு உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, யாரை பாவம் என்று நினைக்கிறோமோ அவர்கள்தான் நல்ல பாடங்களை நமக்கு கற்றுத்தந்து விட்டு போகிறார்கள். ஆமாங்க, சிலர்லாம் கஷ்டம்னு வந்து காலில் விழாத குறையா கையை கட்டிக்கிட்டு கண்ணை கசக்கிட்டு நிற்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து பரிதாபப்பட்டு முதல்ல குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்து சாப்பாடு கொடுத்து பக்கத்திலே வச்சிருந்து அப்புறம் அவங்களால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளால் பாதிக்கப்படுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் சவாரி செய்துட்டுருக்காருங்க. அதனால் சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் வெற்றி பெற்று காட்டுவீங்க. மன உறுதி அது உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் எது எடுத்தாலும் இது முடியலையா, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு வேகமாக சிந்திக்கிற விவேகம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும். நண்பர்களும் உதவிகரமாக இருப்பாங்க. அதே மாதிரி உறவினர்களுடன் இருந்து வந்த உரசல் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குது. தேங்கி கிடந்ததெல்லாம் இன்றைக்கி வெற்றி தீரும். புது புது சலுகைகள் அறிவிப்புகள் மூலமாக இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள்லாம் இன்றைக்கி குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் ஏதாவது படித்து உங்களுடைய கல்வி தகுதியை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கான முயற்சியிலும் இன்றைய தினத்தில் நீங்கள் இறங்குவீங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு நல்லா இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே விலகி இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அந்த ராசிக்குள்ளார இருக்கிற கேது திடீர்னு ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவார். உடம்பை ஏதாவது படுத்தி எடுத்து உங்களை பயமுறுத்துவார். ஆனாலும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசி மேலே இருக்கிறதுனால எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிரபலங்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வெற்றியின் உண்மையான ரகசியம் எடுத்த காரியத்தில் உறுதியாக நிற்பது. ஆமாங்க, உள்மனசுக்குள்ளார யோசித்து நீங்கள் ஒரு முடிவெடுத்துட்டிங்கன்னா அந்த முடிவை நீங்கள் மாற்றிக்கவே மாட்டீங்க. உங்கள் முடிவு எப்பொழுதுமே முடிவானதாக இருக்குமே தவிர அது தொடரக்கூடியதாக இருக்காதுங்க. அந்த அளவிற்கு மன உறுதி, நெஞ்சுறுதிக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க. 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல் தான், சோர்வு களைப்பாகவும் இருக்கிறீங்க. ஒன்றும் சரியாக வரமாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குது. காரணம், உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. இன்றைக்கி கூட உங்கள் ராசியில் தான் உட்கார்ந்து
உட்கார்ந்துருக்கிறாரு. விசாக நட்சத்திரத்தில் இன்றைக்கி பயணம் செய்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். மதியம் 2 மணி வரைக்குமே விசாகம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் மதியம் 2 மணி வரைக்குமே இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சில வேலைகள்லாம் இன்றைக்கி சீக்கிரம் நடக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, ஆதங்கப்பட்டீங்க. ஆனால் இன்றைக்கி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. இருந்தாலும் மதியம் 2 மணி வரைக்கும் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதிக அளவு காரம், உப்பு அதெல்லாம் இன்றைக்கி குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா அல்லது நம்மக்கிட்ட ஏதாவது மறைக்கிறாங்களா, நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களா, எதையுமே நம்மக்கிட்ட பகிர்ந்து கொள்ள மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தியை இறைவன் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோடையும் இன்றைக்கி நீங்கள் முழு மூச்சாக வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. இன்றைய தினம் மதியம் 2 மணி வரை உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கை ஒரு ஓவியம் அல்ல, திரும்ப திரும்ப வரைவதற்கு செதுக்கினால் செதுக்கியது தான். ஏனென்றால் அது ஒரு சிற்பமாகும். ஆமாங்க, அதனால தாங்க வாழ்கிற வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்துட்டு போவோம், ஒழுக்கத்தோடு வாழ்ந்துட்டு போவோம், அடுத்தவங்களுக்கு உதவுற மாதிரி இருந்துட்டு போவோம்னு எங்கும் எப்போதும் தன்னுடைய வாழ்க்கை பயனை மற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் சொல்லால் செயலால் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்ற உதவும் மனப்பான்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பரபரப்பான நாளாக இருக்குதுங்க. வேலை சுமை ஒரு பக்கம் இருக்குது, வேண்டியவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளும் இன்றைக்கி இருக்குது. சொந்தக்காரங்க, நண்பர்கள், சுற்றி முற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு கோரிக்கை இன்றைக்கி வைப்பாங்க. எல்லாத்தையும் நிறைவேற்றி தர வேண்டிய பொறுப்பும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய தினம் அதாவது மதியம் 2 மணியிலேருந்து உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறாரு. விசாகம் நட்சத்திரத்தில் தான் நுழையிறாரு. அதனால் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் மதியம் 2 மணியிலிருந்து இரவு 8 மணி 6 நிமிடம் வரைக்கும் கவனமாக இருக்கணும். அது வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுங்க. அதே போல் இரவு 8 மணி 6 நிமிடத்திலிருந்து அனுஷம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்றிரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இரவு சீக்கிரம் உணவு எடுத்துக்கிறது நல்லது. இரவு அதிகம் கண் விழிக்காமல் இருக்கிறதும் நல்லதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். நண்பர்களும் ஆதரவாக பேசுவாங்க. உங்களுடைய பழைய சாகசங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நண்பர்கள் சொல்லி காட்டுவாங்க. கொஞ்சம் வயசு குறைஞ்சி இளமையாக இருக்கிற மாதிரியான நல்ல ஒரு மகிழ்ச்சியான எண்ணங்களும் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல. ஆனால் நாம் படுற கஷ்டத்துக்கு இதெல்லாம் ஒரு பெரிய லாபமே இல்லை அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி ரொம்ப கராராக நீங்கள் இருப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. இருந்தாலும் வேலை சுமை ஒரு பக்கம் இருக்குங்க. மதியம் 2 மணி முதல் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் அதிகம் உழைக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நாளைய தினத்தின் மீது நம்பிக்கை வைப்பதில் தவறில்லை. ஆனால் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவதில் தான் தவறுகள் இருக்கிறது. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய், இம்மே செய்ங்கிற மாதிரி எதை செஞ்சாலும் உடனே செய்து முடிப்போம். என்ன இருந்தாலும் ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி ஆகிடும் இல்லைங்களா?
அதனால் உடனே செய்து முடிப்போம் என்று எங்கும் எப்போதும் எத்தனை வயதானாலும் சுறுசுறுப்பாக தேனீக்களை போல் செயல்பட்டு கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. அது பெருசாக கிடைக்கலனாலும் நம்ம வரவழைச்சிக்க வேண்டியதுதான். இறைவன் ஏதோ ஒரு கணக்கு போட்டு நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறாருங்கிறத தெரிந்து இன்றைக்கி நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. இன்றைக்கு பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. பெற்றோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சகோதரங்கள் சரியாக நம்மளை இன்னும் புரிஞ்சிக்கல. நாம் பாசமாக இருந்தால் கூட நம்ம பாசத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஞானமும் பக்குவமும் இல்லையேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் அப்படியே போயின்னு இருக்குது. பேச பேச பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்குது. சரியாக இன்னும் முடியலையேங்கிற ஆதங்கமும் இருக்குங்க. புறநகர் பகுதியில் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா, வீட்டு மனை காலி மனை வாங்கி போட்டிங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. யாராவது ஆக்கிரமிச்சிடக்கூடாது. அதே மாதிரி பட்டா சிட்டா அடங்கல் அதெல்லாம் வாங்கிறதா இருந்தால் இன்றைக்கி அதிகாரிகளை போய் பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம். அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க கொஞ்சம் வெள்ளேந்தியாக இருந்து ஏமாந்துடக்கூடாது. அதனால் உங்களுடைய கைடன்ஸில் அவங்க இருக்கிறது எப்பயுமே நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. எதிர்பார்த்த லாபம் இல்லைனாலும் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன வேலை சுமை, நல்லா வேலை பார்க்குறவங்கள்ட்ட தானே எல்லா வேலையும் கொண்டாந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். வேலை சுமை இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, அறிவை தேட வெட்கப்படுபவரும் தான் அறிவாளி என்று பெருமையாக பேசிக்கொள்பவரும் ஒருபோதும் அறிவை பெற்றுவிட முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க அதிகமாக படிச்சிருந்தா கூட இன்னும் படிக்கணும், இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க அப்படின்னு கற்றது கைமண் அளவு, கல்லாதது கடல் மண் அளவுன்னு தன்னடக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. இருந்தாலும் இந்த 7 சனி இன்னும் முடியாமல் இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையை தொட்டாலும் 99% நிற்கிது. அந்த கடைசி 1% நின்று போகுது. இலையில் எல்லாத்தையும் பரிமாறிட்டு சொன்ன பிறகு சாப்பிடுங்கிற மாதிரியெல்லாம் காக்க வைக்கிறார் இந்த 7 சனி. இருந்தாலும் ஆஞ்சநேய வழிபாடு மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகளை நீங்கள் அகற்றிவிட முடியும். அதனால் நேரம் கிடைக்கும்போது ஸ்ரீ மாருதி கவசம் நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி எல்லா வகையிலுமே ஹனுமன் ஆஞ்சநேயரை சொல்லக்கூடிய அவருடைய புகழை பாடக்கூடிய ஹனுமன் சாலிஷா அதை படிக்கலாம். நேரம் கிடைக்கிறப்ப படிக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி இந்த நடைபாதையில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு துணிமணிகள், போர்வை, கம்பளிகள் இதெல்லாம் கொடுத்து உதவுனீங்கன்னா இன்னும் பலமாக இருக்கும். சனி பகவானுடைய ஆறுதலும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு நெருக்கம் உண்டு. எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்குங்க. உறவுக்காரங்க, நண்பர்கள் வீடு தேடி வருவாங்க. பழைய சொந்த பந்தங்களை பார்க்கும்பொழுது வர்ற சந்தோஷம் அது ஒரு அலாதி தாங்க. அதை இன்றைக்கி நீங்கள் அனுபவித்து காட்டுவீங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. புது வேலைக்கு நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. 3வது சிட்டிங் இன்டர்வியூவில் சரியில்லாமல் போயிடுதுன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டே இருப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் வெற்றி பெறத்துக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள்
மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கையில் வெற்றி பெற 1000 வழிகள் உண்டு, ஆனால் அதற்குள் 1000 வலிகளும் உண்டு. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ஜெயிச்சதை மட்டும்தான் சொல்லுவீங்க. ஆனால் அந்த ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் பட்ட கஷ்டங்கள், பட்ட வலிகள், பட்ட அவமானங்கள், அதெல்லாம் எதையுமே நீங்கள் வெளிப்படுத்தி கொள்ளவே மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் எதிர்த்து நிற்பவர்களை எல்லாம் ஓடவிடக்கூடிய அளவிற்கு மன உறுதியுடன் நின்று ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். ரொம்ப நாளாக தள்ளி போன சில காரியங்கள் இப்போ தான் இன்றைக்கி தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. அப்பாடா பரவாயில்ல, இனிமே எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற நிம்மதியை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. புது பொறுப்புகள், புது பதவிகள், அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான சூழல் இருக்குதுங்க. பிரபலங்களை சந்திக்கிறது, பிரபலங்களோட ஆதரவு, அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல், ஒரு சந்தோஷம், அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் எட்டி பார்க்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்த பொருளை இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி உயரக ஆடை அணிகலன்களும் வாங்குவீங்க. உயரக ஆடை அணிகலன்களை இன்றைக்கி பயன்படுத்துவீங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்களெல்லாம் விலகி வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் அதிகமாகுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலிருந்து வந்த அந்த ஒதுக்கப்பட்ட நிலை மாறி இன்றைக்கி நீங்கள் முன்னிலைப்படுத்தப்படுவீங்க. அது என்ன இருந்தாலும் இந்த 7.5 சனி ஏதாவது ஒரு வகையில் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு தான் இருக்குது. அந்த 7.5 சனியோட தாக்குதல், அதோட தாக்கம் இருக்கு இல்லைங்களா, அது மறையறதுக்கு ஸ்ரீ விநாயக பெருமானை நீங்கள் அவ்வப்போது வணங்குறது நல்லதுங்க. முடிந்தால் அந்த சிதறு தேங்காய் போடுறதும் ஒரு வகையில் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஏதாவது வாங்கி தரலாம், சாப்பாடு தரலாம், அதே மாதிரி உடை, ட்ரெஸ்ஸு தரலாம். அதெல்லாம் செய்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி ஜெயிப்பீங்க. உத்தியோகத்திலையும் ஒரு அங்கீகாரம் இன்றைய தினத்தில் கிடைக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, கோபம் பலவீனத்தின் அடையாளம், ஆனால் சகிப்புத்தன்மை வலிமையின் அடையாளம். ஆமாங்க, நீங்கள் வலிமையானவர்கள். இன்றைக்கி நேத்தான் நீங்கள் சகிப்புத்தன்மையோடு இருக்கீங்க. சின்ன வயசுலேருந்தே கூட பிறந்தவங்களோட விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மை உங்களுக்கு அதிகமாகிடுச்சு. வளர்ந்த பிறகும் கூட இருக்கிறவங்களுக்காக விட்டு கொடுத்து பழக்கம் வந்துடுச்சு. அதனால தாங்க வலிமையானவர்கள், சகிப்புத்தன்மையால் வலிமையானவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாகவே கொஞ்சம் செலவுகள், அலைச்சல்கள், குடும்பத்திலேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் இதெல்லாம் இருந்ததுங்க. நான் சொல்கிறத நீங்கள் எங்கே கேட்குறீங்க அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் உங்கள் மேலே கோபிச்சுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு பெரிய திட்டத்தோடு இருக்கீங்க. அது நிறைவேறும்போது அப்புறம் நீங்கள் யாருன்னு அவங்களெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. அது என்னது ஏதுன்னு நீங்கள் எப்பயுமே வெளிப்படுத்திக்கிறது இல்லைங்க. இன்றைய தினம் பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க. சிலர் வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த பொருள்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் விற்று தீரும். அதே மாதிரி வரவேண்டிய பாக்கி தொகை அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, கடன், அதெல்லாம் இன்றைக்கி வசூலாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வேலையாட்கள் முரண்டு பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. 7.5 சனி இருக்குது இல்லைங்களா, அவங்கள கொஞ்சம் அப்படியே அரவணைச்சி கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுகமான அவமானங்கள் ஒரு சிலரால் இருக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த பதிலடி இன்றைக்கி மதியத்துக்கு பிறகு நீங்கள் கொடுக்கலாம். எல்லா வகையிலுமே மதியத்துக்கு பிறகு நீங்கள் கொடுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. பழைய சில சுவையான சம்பவங்கள் அதெல்லாம் இன்றைக்கி பேசி சிரிச்சுன்னு இருப்பீங்க. அதே மாதிரி புது தொழில் தொடங்கிறதுக்கான முயற்சியில் இருக்கீங்க.
கொஞ்சம் யோசித்து எதுவுமே முதலீடு செய்கிறது நல்லது. ஒரேடியாக அகலக்கால் வைத்து எதனையுமே சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய தினம் விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. அவங்க மூலமாக சில முக்கிய விஷயங்கள் வேலைகள்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி செலவுகள் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பணவரவு உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவு இன்றைக்கி நிறைவேறும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி நாம் சாமி கும்பிட்டோம்னா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வந்து சேருங்க. தினந்தோறுமே விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நெய் விளக்கு ஏற்றுவது வழிபடுவதன் மூலமாக மகாலட்சுமியோட அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. அதே மாதிரி நல்லெண்ணெய் தீபங்களும் ஏற்றலாங்க. சுவாமியோட வலது பக்கம் வந்து நல்லெண்ணெய் தீபமும், சுவாமியோட இடது பக்கம் வந்து அதாவது நெய் தீபமும் ஏற்ற வேண்டும். அது மாதிரி ஏற்றி வைத்தோம்னா நிச்சயமாக நமக்கு வந்து பணவரவு இருந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி விளக்கு வந்து தேய்க்கிறோம் இல்லைங்களா, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை விளக்கு வந்து தேய்க்கக்கூடாது. அந்த 3 கிழமைகளில் வந்து எக்காரணத்தை முன்னிட்டும் அது வந்து நல்ல விளக்கு, காமாட்சியம்மன் விளக்கு, மகாலட்சுமியோட விளக்கு, எந்த விளக்காக இருந்தாலும் அதை நாம் தேய்க்கக்கூடாதுங்க. மற்ற நாட்களில் நாம் தேய்ச்சிக்கலாங்க. ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இதெல்லாம் நம்ம வந்து விளக்கை வந்து தேய்த்து வைத்து கொள்ளலாங்க. அதனால் செவ்வாய், வெள்ளி, சனி ஆகிய கிழமைகளில் மட்டும் விளக்கெடுத்து தேய்க்காமல் இருந்தாலே நமக்கு நல்லதெல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வெள்ளிக்கிழமைக்கு வந்து நாம் வந்து பணம் தருவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மகாலட்சுமியோட வாரமாக இருக்கிறது சுக்கிர வாரம். ஏன்னா சுக்கிரன் தான் வந்து மகாலட்சுமியோட அம்சம் பொருந்திய கிரகம். அதனால தான் சுக்கிர வாரத்தில் வந்து நம்ம வந்து வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்கறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சேமிப்புலேருந்து எடுத்து கொடுக்கறது, சென்டிமெண்ட்டாக வச்சுருக்கிறத எடுத்து கொடுக்கறது, அதெல்லாம் முழுமையாக தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை என்ன தரலாம்? இனிப்பு தரலாம். ஆடைகள், புது ட்ரெஸ் எல்லாம் சிலருக்கு வாங்கி கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்யக்கூடிய தானம் எல்லாமே 10 மடங்காக, பல மடங்காக நமக்கு வந்து சேரும். அதனால் வந்து வெள்ளிக்கிழமையில் தானம் செய்வது நல்லது. அன்னதானம், ஆடை தானம், இனிப்பு உணவுப் பொருட்கள், பால் வகை உணவுப் பொருட்கள் இதெல்லாம் வந்து நம்ம கொடுப்பதன் மூலமாக நிச்சயமாக நமக்கு வந்து நல்லது சேரும். இப்போ அந்த மஞ்சள் சரடெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வளையல், அதுக்கடுத்து மஞ்சள் குங்குமம், கண்ணாடி சீப்பு இதெல்லாம் கூட தரலாம். அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமையில் வந்து விளக்கு தரலாம். அது கூட வந்து மற்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து வச்சு தரலாம். அதெல்லாம் வந்து மிகுந்த நன்மையை தரக்கூடியதுங்க. அதே மாதிரி இந்த வாசலில் முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு வந்து மாக்கோலம் இடுதல் நல்லதுங்க. பச்சரிசி மாவு, ஏன்னா எல்லோரும் வந்து அந்த சிக்கி முக்கி கல் இருக்கு இல்லைங்களா, அந்த கல் பொடி வச்சு தான் வந்து எல்லாருமே வந்து வாசலில் கோலம் போடுறாங்க. ஆனால் அதை தவிர்த்துட்டு பச்சரிசி மாவால் ஆன அந்த மாக்கோலம் இட்டோம்னா நமக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் வந்து சேரும். ஏன்னா பச்சையரிசிங்கிறது சந்திரன் ஆதிக்கம் உள்ளது. இப்போ சந்திரன் வந்து வாசலில் நின்னார்னா சுக்கிரன் வீட்டுக்குள்ளார வந்துடுவார். ஏன்னா சந்திரன் தான் வந்து வஷ்யத்துக்கு உரிய கிரகம். ஜனவஷ்யமாக இருந்தாலும் சரி, தனாகர்ஷ்ண வஷ்யத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன். அதனால தான் பெரியவங்க வந்து அந்த சந்திரனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய பச்சரிசி மாவால் வந்து மாக்கோலம் இட்டாங்க. அந்த மாக்கோலத்தை வந்து எறும்புகளும் எடுத்து செல்லும். ஏன்னா எறும்புகளுக்கு கண்ணில்லை, கண்ணில்லாத ஜீவராசிகளுக்கு நாம் உணவிடும் பொழுது அது மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு அள்ளி கொடுக்கும். இதெல்லாம் பெரியவங்க வந்து சாஸ்திர ரீதியாகவும் அறிவியல் பூர்வமாகவும் மனிதாபிமான அடிப்படையிலும் தான் நமக்கு இந்த முறைகளெல்லாம் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கைகளே நம்ம சொல்லவே கூடாது. இது வந்து வழி வழியாக வரக்கூடிய, முறையாக வரக்கூடிய நம்பிக்கைகள் தானே தவிர இதெல்லாம் மூட நம்பிக்கைகள்லாம் கிடையாது. அதே மாதிரி வந்து வாசலில்
வந்து பசுஞ்சாணம் எடுத்து மெழுகுதல், அது நல்லது. அதே மாதிரி பசுங்கோமியம் தெளிக்கிறது, வீட்டுக்குள்ளாரையும் பசுங்கோமியம் தெளிக்கிறது, இதெல்லாமே வந்து ஒரு மங்களகரமான அம்சங்களாக பார்க்கப்படுது. இதெல்லாம் இருந்தால் அந்த வீட்டில் வந்து எல்லாமே நல்லது நடக்கும். அதனால் ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரம், அதுக்கடுத்து ஸ்ரீ அபிராமி அந்தாதி, இதெல்லாம் பாடும் பொழுது படிக்கும் பொழுது ஒரு வைப்ரேஷன் நமக்குள்ளார உருவாகும். அந்த மந்திரங்கள் ஒலிக்கும்போது வீட்டை சுற்றியும் ஒரு பாதுகாப்பு அலைகள் உருவாகும். அதெல்லாம் படிக்கும் பொழுது தான் நீங்கள் உணர முடியும், அதை அனுபவிக்க முடியும். அதனால் வெள்ளிக்கிழமைகளில் விளக்கேற்றி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவோம். லக்ஷ்மி கடாட்சத்துடன் வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.